சென்னை அடுத்த புழல் சிறையில் ஜெயிலர் மற்றும் துணை ஜெயிலரை தீவிரவாதி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீவிரவாதி பிலால் மாலிக் அறை சோதனை செய்ய முயன்றபோது ஜெயிலர் துணை ஜெயிலரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது. சோதனை செய்ய முயன்றபோது பிலால் மாலிக் என்ற தீவிரவாதி தாக்கியதில் ஜெயிலர் மற்றும் துணை ஜெயிலர் மணிகண்டன் காயமடைந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். புழல் சிறையில் தீவிரவாதி ஒருவர் தாக்குதல் நடத்தியதில் ஜெயிலர் மற்றும் துணை ஜெயிலர் 2 பேருமே காயமடைந்திருக்கிறார்கள். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 2 பேருக்கும் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. சிறைக்குள் செல்போன் மற்றும் போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடிக்கக்கூடிய பணியில் ஜெயிலர் சாந்தகுமார் மற்றும் துணை ஜெயிலர் மணிகண்டன் ஆகியோர் கைதிகளுடைய அறைகளுக்கு சென்று இன்று சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனையின் போது தீவிரவாதி பிலால் மாலிக் என்பவருடைய கைதியுடைய அறையில் சோதனை நடத்த முயன்றிருக்கிறார்கள். அப்போது பிலால் மாலிக் 2 பேரிடமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைகளால் தாக்கியிருக்கிறார். இதில் சாந்தகுமார் மற்றும் மணிகண்டன் 2 பேருமே காயமடைந்திருக்கிறார்கள். முதலுதவி சிகிச்சை சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பெற்ற பிறகு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிலால் மாலிக் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அது தீவிரவாதி என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிலால் மாலிக்குடைய அறையை சோதனை செய்யும் போதுதான் இந்த தாக்குதல் சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பாக புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.